ஆ. அ இப்போ கடந்த வாரத்துல இப்ப நான் வகுப்பை ஆரம்பித்து பாடத்தை நடத்துவதற்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து சில விஷயத்தை கேட்க விரும்புறேன். நீங்க இந்த வாரத்துல செய்த வேலைகள், அதாவது ஊழியர்கள், அதன் மூலமாக வகுப்பறை பாடத்தை நீங்கள் அபியாசிக்கிற போதோ, அதை தியானிக்கிற போதோ, உங்களுக்கு கடவுள் உணர்த்தின விஷயங்கள், கடவுள் உங்களோட பேசின விஷயங்கள், இந்த ஊழியத்துல நீங்கள் எடுத்த முயற்சிகள், அதில் இருக்கிற முன்னேற்றங்கள், இதை பற்றிலாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்வதெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது. வந்தோம் போனோம் என்றில்லாமல் feedback, அதில் anyone? எப்படி வளர்ந்தோம் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்னதான் கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டத கொஞ்சம் மென்னுட்டு இருந்திருப்பீங்க, அசை போட்டுட்டு இருப்பீங்க, அதை கூட சொல்லலாம். அது கொண்டு போய் விதைச்சோம் அறுத்தோம்னு சொல்ல தேவையில்ல. அதை பிரசங்கிக்கவும் போதிக்கவும் முயற்சிக்கிறோம். எதுனா ஒரு விஷயம் இருக்கணும்ல. While preaching in the church, now and then I refer the teaching you teach in Tuesdays. I don't I remember what I quoted, but often it is necessary for me to quote from your teaching. I used to say that. Boss, listening? Hello? All right. Hello? I hear you, brother, but it seems that we're having a bad connection. So sometimes you're slowed down by the slow Wi-Fi. I see. I'm sorry. Yeah, no, it's like nothing to apologize for, but I hope everyone is hearing the translation okay. நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? நான் இது ஒரு பிரசங்கிக்கிற போது திருச்சபைகள் சிஸ்டர். Brother, for me there is some problem and sound is not clearing. Okay. Yeah. Sister, நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால அந்த மாதிரி ஆவது சொல்றாரு. உங்களுக்கும் அந்த சரியா சண்முக சார் கூட சொன்னாரு. எல்லாத்துக்கும் கேட்டார்ல, எல்லாரும் கேக்குதான்ட்டு. இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, நம்ம அது எங்கேயோ பிரச்சனை இருக்குது. நெட்வொர்க்ல பிரச்சனை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப நான் என்ன சொன்னேன்னா, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. இந்த போதனையில இந்த போதனை நான் 2 Brother Shamagam, what are you hearing? Are you hearing it's for me, I don't speak Tamil, of course, but it's very slow and very unclear and breaking up. So I don't know if you're hearing the brother Madhavaraj okay, that's fine. If not, how is your connection any better, Shanmugam? I think my connection may be better than his. I will try interpret, because from the beginning he has been unclear. Sometimes it was very clear, sometimes it was like very slow. So let's continue. I will try. Are you hearing me? I hear you nice and clear. Okay, let's continue then. All right. So if there's anything that I want you to take out of today, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதென்றால் ஏதாகிலும் இருக்கும் என்றால் is to approach God's presence with hunger and thirst and love, தேவனுடைய பிரசன்னத்தை அன்போடும் ஆர்வத்தோடும் பசியோடும் நாம் நாட வேண்டும் என்பதுதான். but also, and even more importantly, with reverence and honor. அதைவிட முக்கியமாக தேவனுக்குரிய கனத்தோடும் தெய்வ பயத்தோடும் அதை நாம் செய்ய வேண்டும். We don't take it lightly, and we don't take it irreverently. This is an unhealthy approach to God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை தேவ பயம் இல்லாமல் சாதாரணமாக இயல்பாக எடுத்துக்கொள்வது என்பது ஆரோக்கியமற்ற ஆவிக்குரிய தன்மையாக காணப்படுகிறது. The fear that the Bible talks about, the fear of the Lord, that is the beginning of wisdom, is talking about the fear of honor and awe and appreciating and valuing and giving all the worth to and honoring the presence of the King of the universe. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுவதனுடைய அர்த்தம், தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த, தேவனை குறித்த ஒரு ஆச்சரியம், அதை அங்கீகரிக்கிற, தேவன் மேல் வைக்கிறதான ஒரு தெய்வ பயம், அந்த முக்கியத்துவத்தோடு கூட நாம் தேவனுடைய சந்நிதியிலே காணப்பட வேண்டும். We have started last time the practical part, how to get together in God's presence, how to pray, how to worship God. And starting last time with, we spent a lot of time talking about thanksgiving and praise. கடந்த முறை இதை நாம் நடைமுறை செய்ய ஆரம்பித்தோம், பயிற்சி செய்ய ஆரம்பித்தோம். அதை குறித்து நிறையாக போதித்தோம். தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்படி துதிக்க ஆரம்பிப்பது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அங்கீகரித்து அதிலே தேவனோடு எப்படி தொடர்புகள் ஆரம்பிப்பது என்பதை குறித்து தாராளமாக நாம் பேசினோம், பயிற்சி செய்தோம். So a quick review for that. அதை மறுபடியும் சுருக்கமாக நாம் திருப்பி பார்க்க போகிறோம். We see, based on the Bible, it's a very appropriate way to approach God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை அணுகுவது மிக நேர்த்தியானது, தேவையானது என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் காண்கிறோம். We enter his gates with thanksgiving and his courts with praise. அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவருடைய வாசல்களில் நாம் துதியோடும் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. When addressing a king, like many characters in the Old Testament, you would like it's in the Bible, like they would not start by just saying what they want or what they are asking, or they say, "O King, live forever." பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அநேக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாவின் சன்னிதானத்தில் ஒரு ராஜாவுக்கு முன்னால போய் நின்று பேசும் பொழுது எடுத்த எடுப்பில் நமக்கு என்ன தேவை என்று சொல்வதில்லை, அல்லது நாம் என்ன கேட்க வந்தோம் என்பதை சொல்வதில்லை. அதற்கு பதிலாக ஆரம்பத்திலே அவரை புகழ்ந்து துதித்து உயர்த்தி சொல்ல வேண்டியது இருக்கு. ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படி சொல்லிட்டு தான் அடுத்ததை அவங்க சொல்ல வரதை நம்ம பார்க்குறோம். So even with an earthly king, you cannot just talk about anything. You acknowledge his kingship. You acknowledge you honor him. You give thanks and praise for his rule and reign. ஒரு பூமிக்குரிய ராஜாவுக்கே இப்படி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை பாருங்கள். அவருடைய அந்த ராஜாவினுடைய பிரசன்னத்தை அங்கீகரித்து அதற்குரிய பயத்தோடும் முக்கியத்துவத்தோடும் அங்கீகரிப்போடும் கூட நாம் பேச வேண்டியிருக்கிறது என்றால் தேவனுக்கு எவ்வளவு அதிகமாய் நாம் செய்ய வேண்டும். In the Lord's Prayer, it doesn't start with asking for our daily bread or for forgiveness, or all of these things are important. அதை போலவே
கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது எடுத்த உடனே அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களை மன்னியும் அப்படின்னு இல்லை. முதலில் தேவனை துதிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். However, it starts with, "O heavenly King of the universe, live forever." அகில உலகத்தின் ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. Not the exact word, it's like, "Hallowed be thy name." அதாவது அந்த வார்த்தைகள் அப்படியே ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு இல்லை, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம். It's praising God's name. அதாவது இது என்னவென்றால் தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிப்பது, அவரை உயர்த்துவது. Acknowledging his kingship, his godship, his rulership. அவருடைய ராஜரிகத்தை, அவருடைய பிரம்மாண்டத்தை அங்கீகரிப்பது, அதை வாழ்த்துவது. His fatherhood, his love. அவருடைய தகப்பன் ஸ்தானத்தை, அவருடைய தகப்பனின் அன்பை நாம் அங்கீகரித்து மெச்சி பேசுவது. Is very appropriate as we come into God's presence, especially when we come together to start all eyes on God and all hearts toward him, and we acknowledge his presence and we praise him. விசேஷமாக நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது, இவ்வாறாக நாம் எல்லாரும் பொதுவாக சபையாக கூடி வரும் பொழுது நம்முடைய முழு கண்களை, நம்முடைய முழு கவனத்தை எல்லாவற்றையும் தேவன் மேல் செலுத்தி அவரை துதிப்பது அவசியமாக இருக்கிறது. In the book of Psalms you find many praises and prayers like, "We lift your name, O God, we lift you." சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே இதற்கான அநேக முன்னுதாரணங்கள், முன்மாதிரிகள் காணப்படுகின்றன. அங்கே சொல்லப்படுகிறது, தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகத்துவப்படுத்துகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's not because God needs praise and lifting up. இது ஏதோ ஆண்டவருக்கு அவரை போற்றுறது, துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதை அவரை ரொம்ப எதிர்பார்க்கிறார், அப்படி அல்ல. So when we spend, let's say, half an hour in praise and lifting God's name up, God does not get any higher by the end of the praise and worship session. உங்களுக்கு புரியணும்னா உதாரணமா சொல்றோமே, இப்போ நம்ம 1 மணி நேரம் ஆண்டவரை துதிக்கிறோம், புகழுறோம், வாழ்த்தி சொல்றோம். அப்படி செய்யறதுனால அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னே இருந்ததை விட அந்த 1 மணி நேரம் துதிக்கு அப்புறம் ஆண்டவருடைய மரியாதையோ, வல்லமையோ, மகத்துவமோ அதிகமாயிடுறது இல்லை, அவர் உயர்ந்துடுறது இல்லை. அவர் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். It is not because he needed, it's because he is worthy. ஆகவே துதி, போற்றுதல் என்பது அவருக்கு ரொம்ப அவசியம், தேவை என்பதற்காக நாம் செலுத்தவில்லை. அவர் அதற்கு தகுதியானவராய் இருக்கிறார், போற்றத்தக்கவராய், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்பதற்காக செலுத்துகிறோம். So that's number one. Number two is because it's very, very appropriate for us. It's a very appropriate response to who God is to respond with praise and honor and worship and thanksgiving. அவர் தகுதியானவர் என்பதற்காக துதிக்கிறோம் என்பது முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்னவென்றால், அப்படி தேவனை துதிப்பது நேர்த்தியானது, சரியானது. அவருடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது அவரை கனப்படுத்துவது, அவரை மேன்மைப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது மிகவும் நேர்த்தியானது. Number three, it is very healthy for us to start this way. மூன்றாவதாக நாம் கூடி வரும்பொழுது இவ்விதமாய் துதித்து ஆரம்பிப்பது ஆவிக்குரிய ரீதியாக மிகவும் ஆரோக்கியமானதாக காணப்படுகிறது. Coming back to God's presence from walking in a fallen world. உலகத்துல விழுந்து போன உலகத்தில இருந்து நாம் வருகிறோம். பல இடைஞ்சல்கள் நமக்கு இருக்கிறது. ஆனா தேவ சமூகத்தில் வரும்பொழுது அவர் மேல் நாம் மிக கவனமாக நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். We desperately need a renewed vision
of who God is. தேவ சமூகத்தில் வரும்பொழுது தேவன் யார் என்கிறதை குறித்ததான ஒரு தரிசனம், புதுப்பிக்கப்பட்ட ஒரு தரிசனம், பார்வை நமக்கு தேவை. To see him in his sanctuary as Isaiah has seen him. ஏசாயா அவரை கண்டதை போல தேவனை அவருடைய சமூகத்திலே அவர் இருக்கிற வண்ணமாகவே காண்கிற தரிசன பார்வை அவசியம். High and lifted up, and he's filling, his presence filling the whole space. உயர்ந்தவரும் உன்னதமானவருமாய் அவரை நாம் காண வேண்டும். அவருடைய பிரசன்னத்தினுடைய மகிமையின் தொங்கல் அவருடைய சமூகத்தை நிரப்புவதை நாம் ஆவியிலே காண வேண்டும். And that happens when we start praying and praising and giving thanks to God. அது எப்பொழுது நடக்கிறது என்றால், நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவரை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கிறது. Because God inhabits the praises of his people. ஏனென்றால் தேவன் தமது மக்களுடைய துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். Which means if you want to come in touch with God's presence, you start reminding yourself as you give honor and praise and worship to God, you're reminding yourself of who God is, and all of a sudden you are just in his arms and in his presence and experiencing everything you're singing and praising God with. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் துதிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்கிறீர்கள் தேவன் யார் என்பதை, தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை. அப்படி துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்துக்குள் அதை அனுபவிக்கும்படி அவருடைய கரத்துக்குள் நாம் வருகிறோம். அவரால் தொடப்படுகிறோம். அவருடைய பிரசன்னத்தின் ஸ்பரிசத்துக்குள், தழுவுதலுக்குள் நாம் கடந்து வருகிறோம். Then and only then it's a prayer meeting or it's a worship meeting. அப்படி செஞ்சாதான், அதுக்கப்புறம் தான் அது ஒரு உண்மையான ஜெப கூடுகையாக இருக்கும், உண்மையான துதி ஆராதனை கூடுகையாக இருக்கும். It's a worship meeting when we are meeting with God, practically meeting with his presence. தேவனோடு அவருடைய பிரசன்னத்தில் அவரை நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு கூடுகைக்கு தேவனோடு கூடி வரும்பொழுதுதான் நாம் கூடி வருகிற ஜெப கூட்டமாக இருக்கும், ஆராதனை கூட்டமாக இருக்கும். Not speaking at him like with the prayers that are in our head. ஏதோ நம்ம மூளையில அறிவில் இருக்கிறத தலையிலிருந்து அவரை குறித்து பேசுவதில்ல, அவரோடு பேசுவது. When all eyes are fixed on the conductor and taking their cues from the Holy Spirit. நம்முடைய முழு கண்களும் கவனமும் அவர் மேல் பொருத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவதன்படி அவரோடு நாம் பிரசன்னத்தில் இணைய வேண்டும். As he prays in us and like instruments. அப்படி நாம் தொடர்ந்து அவரை துதிக்கும் பொழுது, இசைக்கருவிகளை இசைக்கும் பொழுது, it is important that we sharpen and increase our listening skills. ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்கும்படி நம்முடைய பகுத்தறிவை, கவனிக்கும் திறன்களை கூர்மையாக்குவது அவசியம். To voice the right prayers and praises at the right time. அப்படி செய்யும் பொழுதுதான் சரியான நேரத்தில் சரியான ஜெபத்தை ஆவியிலே நாம் ஏறெடுக்க முடியும். And more importantly, to be quiet. அதிகமாக சொல்வதென்றால், நம்ம ரொம்ப அமைதியாக நிசப்தமாக தேவ சமூகத்தில் கவனித்து கேட்க வேண்டும். More importantly, to be quiet when we need to be quiet. துதிக்கலாம், ஆராதிக்கலாம், அதே நேரத்தில் அமைதியா இருக்க வேண்டிய நேரத்தில் தேவன் உணர்த்துவதை கவனிக்கும்படி அமைதியாகவும் இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். So
We talked last time. Can you guys see my screen? என்னுடைய ஸ்கிரீன் உங்களால பார்க்க முடிகிறதா? Last time we talked about giving thanks. Yes. கடந்த முறை தேவனுக்கு நன்றி செலுத்துவதை குறித்து நாம் தியானித்தோம். We talked about the sacrifice of praise. துதி பலிகளை குறித்து நாம் தியானித்தோம். And we talked about that being filled with the Holy Spirit பரிசுத்த ஆவியினால் தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். the first thing the Apostle Paul lists, like being filled with the Holy Spirit, what happens is that you start addressing one another in psalms and hymns and spiritual songs, singing and making melody to the Lord with your heart, giving thanks always and for everything to God the Father in the name of our Lord Jesus Christ. உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பாடி சோத்தரித்து நீங்கள் துதித்து நீங்கள் அப்படி தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது பரிசுத்தாவினாலே தொடர்ந்து நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அந்த வசனங்களிலே பவுல் தெளிவாக சொல்கிறார். So, what better place to be filled with the Holy Spirit than the time we dedicate to God and come together in His presence. அவருடைய பிரசன்னத்தில் கூடி வரும்படி நம்மை அர்ப்பணித்து நாம் முயற்சி செய்து எல்லாரும் ஒன்றாக கூடி வருகிற அந்த நேரத்தை தவிர அவர் சொல்வதை கவனிப்பதற்கான இன்னும் சிறந்த நேரம் வேற என்னவாக இருக்க முடியும்? And what better evidence that we're filled with the Holy Spirit than overflowing with all these things, psalms and hymns and spiritual songs and giving thanks to God. இப்படி தேவ சமூகத்திலே பாட்டுகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஆவியிலே துதிப்பதினாலும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் பரிசுத்த ஆவியினாலே தொடர்ந்து நிரப்பப்பட்டு நடத்தப்படுவதை காட்டிலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பதற்கான வேற அடையாளம் என்ன இருக்க முடியும்? And it's the first but not the only. Say that again, please. It is the first but not the only. இதுதான் முதல் காரியம், பட் இது மாத்திரமல்ல. Manifestation of being filled with the Holy Spirit. பரிசுத்தாவினால் தொடர்ந்து நிரப்பப்பட்டு இருப்பதனுடைய வெளிப்பாடுகள் அங்கே காணப்படும், வெளிப்பட ஆரம்பிக்கும். It's the same Holy Spirit who overflows within us with praise and worship and thanksgiving. He as he leads us in a prayer setting or in our prayer as we go about our day, he leads us. We are led by the Holy Spirit in all our relationships, on everything we do and how we relate to others, submitting to one another out of reverence for Christ. துதியிலும் ஜபத்திலும் நன்றி செலுத்தலிலும் நமக்குள் இந்த ஜப நேரங்களில் ஆராதனை நேரங்களில் இப்படிப்பட்ட கூடுகையில் கிரியை செய்கிற அதே ஆவியானவர் தான் ஒரு நாள் முழுவதும் நாம் வெளியே போகும் பொழுதும் மற்ற ஜனங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஒருவருக்கொருவர் நாம் பழகும் பொழுதும் தேவன் மேல் உள்ள அந்த மரியாதை கணத்தின் அடிப்படையில் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் அளவிற்கு நமக்குள் இருந்து நாம் செயல்படுகிற நம்மை வழிநடத்துகிற அதே ஆவியானவராய் இருக்கிறார். So as I like to say, like a prayer gathering is your training laboratory. ஆகவேதான் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த ஜெப கூடுகையானது ஆவிக்குரிய பயிற்சி பட்டறையாக இருக்கிறது. ஒரு லேப் போல பயிற்சி எடுத்து அதை பரிசீலித்து பார்க்கிற பழக்கப்படுத்திக் கொள்கிற ஒரு இடமாக இருக்கிறது. Learn to submit to the Holy Spirit in a prayer setting. இப்படி கூடி வருகிற அந்த ஜெப அமைப்பிலே பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க, அவருக்கு அடிபணிய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Learn to hear from the Holy Spirit, which imply and require that you quiet yourself enough to hear from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கேட்க, அவர் பேசுவதை செவி கொடுத்து கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கேட்க வேண்டும் என்றால்
அப்படி தேவ சமூகத்திலே நாம் அமைதியாக இருந்து ஆவிக்குரிய பகுத்தறிவோடு ஆவியில உற்று கவனிக்கக்கூடிய உணரக்கூடிய அந்த பயிற்சி அவசியமா இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்பதை தெளிவாக கேட்க முடியும், ஆவியில உணர முடியும். Learn to be led by the Holy Spirit in a prayer setting. ஜெப அமைப்பிலே ஜெபத்தில் கூடி வரும்பொழுது பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட உணர்த்தப்பட கற்றுக்கொள்ளுங்கள். And then take that with you for the rest of your day and for the rest of your week. All the skills in hearing and submitting and being led by the Holy Spirit, take it to every practical part of your life, to your relationships, to your ministry, to everything you do and say. அப்படி ஜெப அறையில் அல்லது ஜெப கூடுகையில் ஜெப அனுபவத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த கவனித்து கேட்கிற ஆவியானவர் உணர்த்துகிறதை கேட்கிற அவருடைய சத்தம் கேட்டு நடக்கிற அந்த அனுபவத்தை அந்த ஜெப அறையிலிருந்து ஜெப கூடுகையிலிருந்து அந்த நாள் முழுவதும் பயன்படுத்தும்படி அந்த அனுபவங்களை அந்த ஆவிக்குரிய பகுத்தறிவுகளை கலைத்திறன்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வாரம் முழுவதும் அதை பயன்படுத்துங்கள். ஒருவரோடு உள்ள உறவிலே பழக்கத்திலே உங்கள் பணியிலே உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுங்கள். You see on the screen Psalm 92 verse 1. நீங்க ஸ்கிரீன்ல திரையில பார்த்தீர்கள் என்றால் ஆங்கிலத்தில் சங்கீதம் 92:1 நாம் பார்க்க முடியும். It is good to give thanks to the Lord, to sing praises to your name, O Most High. உன்னதமான தேவனுக்கு துதி செலுத்துவது அவருடைய நாமத்தை பாடி துதிப்பது நல்லது என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். We need to grow in our passion and in our appreciation to God's presence and to these moments when we give praise to God in our singing and in our prayer. தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சையில் தாகத்தில் அவருடைய பிரசனத்தை அங்கீகரிக்கிற அந்த அங்கீகரிப்பில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தெய்வ பயத்தில் நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும். Start this journey with the Holy Spirit and you will find yourself loving it more and more, loving God's presence. இந்த ஆவிக்குரிய வாழ்வின் பயணத்தை ஆவியானவரோடு இணைந்து பயிற்சி செய்து ஆரம்பிங்கள். அதை நீங்கள் செய்யும் பொழுது அதில் நாளுக்கு நாள் நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள். வளர வளர அதை அதிகமாக விரும்பி நேசித்து தொடர ஆரம்பிப்பீர்கள். And trust me, or if you don't trust me, trust the word of God. It's very good for you. நான் சொல்றது உண்மையிலே நம்புங்க. என்ன நம்பாட்டிலாம் பரவாயில்ல, வேத வசனங்களை நம்புங்க. அந்த அனுபவம் ரொம்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மையானதாக இன்பமானதாக இருக்கிறது. It is good to give thanks to the Lord, to sing praises to your name, O Most High. உன்னதமான தேவனுடைய நாமத்துக்கு துதி செலுத்துவது, அவரை பாடி துதிப்பது மிகவும் நேர்த்தியானது, நல்லது. So we get to cover some new ground today. ஆகவே இன்றைக்கு நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புதிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். We don't have much time. நமக்கு அதிகமான நேரம் இல்லை. But as much as we can, we'll cover some new ground. நமக்கு இருக்கிற நேரத்தில் எவ்வளவு புதிதாக கற்றுக்கொள்ள முடியுமோ நாம் கற்றுக்கொள்வோமாக. And again, this is it's getting more practical, like practical tips on what to do when we are in God's presence. நாம் இப்பொழுது தியானிக்கிற கற்றுக்கொள்கிற இந்த காரியங்கள் ஒரு கருத்தியலாக மாத்திரம் இல்லாமல் அதிகமாக நடைமுறை பயிற்சியாக நடைமுறை அனுபவமாக தேவ பிரசன்னத்திலே தேவ சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். This is why before we started today, I encourage you to have a longer praise and worship session and practice some of the things that we learned last time. அதனால்தான் இந்த நாளிலே துவக்கத்திலேயே அதிகமான நேரம் பாடலுக்கும் துதிக்கும் ஜெபத்திற்கும் நாம் செலவிட்டோம். கடந்த முறை பாடங்களிலே நாம் கவனித்ததை போல தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய சத்தத்தை உணரக்கூடிய கேட்கக்கூடிய காரியங்களையும் நாம் பயிற்சி செய்தோம். And your homework is like last time, is to
take the or even new tips and and practice in with your prayer group or with your church. Practice them. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வீட்டு பாடம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் மறுபடியும் தியானித்த வலியுறுத்தின இந்த நடைமுறை பயிற்சிகளை, அனுபவங்களை, ஆவியில நடப்பது எப்படி, அமைதியாக இருந்து ஆவியானவர் சொல்வதை கவனித்து கேட்பது எப்படி, துதித்து தேவ சமூகத்தில் நிலைத்திருப்பது எப்படி என்பதை தொடர்ந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கும், உங்கள் ஜெபத்துக்கும், உங்களுடைய ஜெப குழுவுக்கும், ஊழியத்துக்கும் நீங்க பயன்படுத்துங்கள். So, so when you meet in God's presence, ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் கூடி வரும் பொழுது, that's the slide that you can see on the in your screen now. இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இருக்கிறது. நீங்க கூடி வரும் பொழுது தேவ பிரசன்னத்தில் Focus on God, we said. முதல்ல பாத்தீங்கன்னா தேவனை மையப்படுத்துங்கள், முக்கியப்படுத்துங்கள், ஆண்டவரை கவனத்தில் கொள்ளுங்கள். Practice that thanksgiving and praise. நன்றி சொல்லுதலையும் துதித்தலையும் ஏறெடுங்கள். Listen to the Holy Spirit. ஆண்டவரை அப்படி ஆராதிக்கும் பொழுது இடையிலே அமைதியாக பரிசுத்தாவியானவர் என்ன உணர்த்துகிறார் என்று கவனியுங்கள், ஆவியில கவனியுங்கள். If you are the person, human, like appointed to lead the prayer meeting, நீங்க ஒருவேளை அந்த ஜெப கூட்டத்தை, குழுவை வழிநடத்தும்படி பொறுப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், and if not, like everyone in a prayer meeting listens and hears and listens to the Holy Spirit. ஒரு வழி நடத்துகிறவரா நீங்க முதல்ல கவனிச்சு அதை வெளிப்படுத்தணும். அதே நேரத்துல எல்லாருமே ஜெப கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். And pray or praise or read the scripture as they are prompted by the Holy Spirit. அப்படி ஆவியானவரால் ஏவப்பட்டதின் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆவியானவர் ஏவுகிற வசனங்களை வாசிக்க வேண்டும், அவைகளை தீர்க்க தரிசனமாக உரைக்க வேண்டும். அப்படி ஒருவருக்கொருவர் நாம் ஊழியம் செய்ய வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். The person leading the prayer meeting, if any, is leading as the Holy Spirit leads them. அப்படி ஒருவேளை அங்க ஜெப கூட்டத்தை வழிநடத்துவதற்கு ஊழியர் பொறுப்பாளர் இருப்பார் என்றால், அவர் ஆவியானவர் வழிநடத்துகிறபடி, உணர்த்துகிறபடி அதை வழிநடத்த வேண்டும், அந்த ஜெப கூட்டத்தை நடத்த வேண்டும். And at the same time, everyone is hearing from the Holy Spirit. அதே நேரத்தில் எல்லாருமே ஆவியானவர் சொல்வதை ஆவியிலே உணரக்கூடியவர்களாக, ஆவிக்குரிய சத்தத்தை கவனித்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். Sometimes the leader will take a lead from the prayer or the song or the scripture that a member or a person participating is saying. சில நேரத்தில் கவனிங்க, அந்த ஜெப கூட்டத்தை ஆராதனையை வழிநடத்துகிற அந்த ஊழிய பொறுப்பாளர் அங்கு கூடி வந்திருக்கிற மக்கள் ஜெபிக்கிற வார்த்தைகளில் இருந்தோ, பாடுகிற வார்த்தைகளில் இருந்தோ, அவர்கள் ஆவியில ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு சொல்லுகிற அந்த வசனங்களில் இருந்தோ அவர் உணர்த்தப்பட்டு அதை குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி தொடர்ந்து மக்களை ஆவியில வழிநடத்த ஆரம்பிப்பார். As the leader like gets in confirmation in his or her spirit that what that person is praying is a direction from the Holy Spirit, they lead the whole group to pray in that direction. அப்படி ஒருவரோ ஒரு சிலரோ ஆவியினால் உணர்த்தப்பட்டு அவர்கள் சொல்கிற வார்த்தைகள், துதிக்கிற துதிகள், பாடுகிற பாடல்கள்னாலே அந்த ஜெபக்கூடத்தை ஆராதனை வழிநடத்துகிற ஊழிய பொறுப்பாளர் அவர் ஆவியில உறுதிப்படுத்தப்பட்டு, ஆமா இதுதான் ஆவியானவர் நமக்கும் உணர்த்துறாருன்னு சொல்லி அவர் அதை சொல்லி எல்லாரையும் அதே மாதிரி செயல்பட, ஜெபிக்க, ஆராதிக்க வழிநடத்துவார். Again, it's an orchestra. We're all listening, we're all playing, but we need to pay attention when at the prompt of the Holy Spirit, when and how long and how much. மறுபடியும் கவனிங்க, இது ஒரு குழுவாக சேர்ந்து பாடல் பாடுவதைப் போல, எல்லாரும் சேர்ந்து இசைந்து இசையமைப்பதைப் போல இருக்கிறது. எல்லாரும் தங்களுடைய பங்கை செயல்படுத்த வேண்டும்.
ஆவினால் உணர்த்தப்பட்டு எல்லாரும் ஆவினால் வழிநடத்தப்பட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். And it becomes the most exciting and joy-giving and fulfilling thing as we experience God in real time, His presence becoming real to us. அப்படி நாம் செய்யும் பொழுது அது இந்த தேவ பிரசன்னம் உண்மையானதாக, தத்ரூபமாக, அனுபவிக்கக்கூடியதாக, இன்பமானதாக, ஆச்சரியமானதாக, ஊக்கமளிப்பதாக, உண்மையானதாக அது காணப்படும். So as you listen and test and share. ஆகவே நீங்கள் ஆவியிலே கவனித்து கேட்கும் பொழுது ஆவியிலே கவனியுங்கள், உணர்வடையுங்கள். இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா என்று ஆவியிலே பரிசோதித்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அதை விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். So why test? Because we are growing in our discernment of the voice of the Holy Spirit. ஆகவே நடுவில் ஒன்று சொல்லியிருக்கிறோம், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசோதிங்கள். ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்ம ஆரம்ப நிலை அனுபவத்தில் இருக்கிறோம், ஆவியிலே வளர்கிறோம், பிழைகள் ஏதாவது வர, சொந்த மனதிலிருந்து எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதை தேவன்தான், ஆவியானவர் தான் உணர்த்தினாரா என்று பரிசோதித்து உறுதிப்படுத்தி கொண்டு பேச வேண்டும். Not everything I hear or not everything, not every thought or feeling in my mind is necessarily from the Holy Spirit. ஏனென்றால் நம்முடைய மனதில் தோன்றுகிற எல்லா எண்ணங்களுமே நிச்சயமாக நேரடியாக பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலால் ஏற்படக்கூடியதாக இருக்க வாய்ப்பில்லை. நாம் மனிதர்களாக இருக்கிறோம், சொந்த எண்ணங்களுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் இது யாருடைய, எங்கிருந்து வந்த எண்ணம், உணர்த்துதல் என்பதை பரிசோதித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Even if it's good, even if it's godly. அது நல்லதா இருந்தா கூட பரவாயில்லை, தெய்வீகமான காரியமா இருந்தா கூட அது என் சொந்த விருப்பத்தில் எண்ணத்தில் வந்ததா, ஆவியானவரால் எனக்குள் ஏவப்பட்டதா, உணர்த்தப்பட்டதா என்பதை பரிசோதித்து உறுதிப்படுத்தி கொண்டுதான் பகிர வேண்டும், செயல்பட வேண்டும். If it's not from the Holy Spirit, it's from the flesh. ஆவியானவரிடத்திலிருந்து அது வரவில்லை என்றால் அப்ப நம்முடைய மாம்சத்திலிருந்து வந்ததுதான் என்றுதான் அர்த்தம். And if it's from the flesh, it'd be the worst thing to contribute to the prayer meeting. மாம்சத்திலிருந்து ஒருவேளை வந்திருக்கும் என்றால் அதுதான் அந்த கூட்டத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு காரியமா இருக்கும். Even if it's good, even if it sounds godly. நல்லதா இருந்தாலும், பார்க்கறதுக்கு ஆவிக்குரியது மாதிரி இருந்தாலும், சொந்த எண்ணத்திலிருந்து மாம்சத்திலிருந்து பகிர்வது என்பது அது ரொம்ப ஒரு மோசமான காரியம், பயனற்றது. Again, why test? மறுபடியும் ஏங்க அப்படி கண்டிப்பா பரிசோதிச்சு தான் ஆகணுமா? Another reason, maybe it is from the Holy Spirit. Sometimes it is from the Holy Spirit, but it's for me, not to share. கவனிங்க, ஏன் அதை பரிசீலித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், சில நேரத்தில் ஆவியானவர் தான் பேசுவாரு, ஆனா எல்லாருக்கும் சொல்லணும்னு பேச மாட்டாரு. அது எனக்கு மட்டும் இருக்கலாம், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உணர்த்தலாம். So you listen, test, and share in like voice that in a prayer or in a praise song or a worship song or in reading scripture, or by just saying that I feel that the Holy Spirit is saying this or leading us in that direction. நல்ல கவனிங்க, ஆவியானவர் சொல்வதை ஆவியில் கவனியுங்கள், பகுத்தறியுங்கள், உணருங்கள், பிறகு பரிசோதியுங்கள். யார் பேசுவது, என் மாம்சமா மனசா ஆவியானவரா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இது எனக்கு மட்டும் சொல்லப்பட்டதா, எல்லாருக்கும் சொல்லப்பட்டதா என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அதை வெளிப்படுத்துங்கள், பேசுங்கள். அப்படி வெளிப்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்கின்றன.
அதை ஒரு துதியாக துதி வார்த்தைகளாக வெளிப்படுத்தலாம், அல்லது அந்த உணர்த்துதலை பாடலாக பாடல் வரிகள் மூலம் அல்லது ஏற்கனவே உள்ள பாடல் வரிகள் மூலம் வெளிப்படுத்தலாம், ஆராதனையாக வெளிப்படுத்தலாம், அல்லது அதற்கு உகந்த ஒத்து வரக்கூடிய அதை சார்ந்த ஆண்டவர் உணர்த்தின வசனங்களை வாசித்து அவைகளை உரைக்கலாம், அல்லது நீங்கள் நேரடியாகவே அவைகளை பேசலாம். நீங்க சொல்லலாம், நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் எனக்கு இப்படி உணர்த்துறாரு, இந்த காரியத்தை சொல்றாரு அப்படின்னு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். So well, I have a set of scriptures and like a set of slides. All of them is how to behave honorably and in the fear of the Lord and in the King's court, in God's presence. என்கிட்ட நிறைய வேத பாட ஸ்லைடுகள் இருக்கிறது. நான் வசனங்களை தொகுத்து அவைகளை பகுத்து வைத்திருக்கிறேன். எப்படி தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதெல்லாம் நம்மிடத்திலே நிறைய இருக்கிறது. You could say also they are all against the unhealthy, irreverent way that we otherwise may approach God's presence. இந்த தொகுப்புகள் எல்லாம், இந்த பாடங்கள் எல்லாம் எதை குறித்தது என்றால், ஆரோக்கியமற்ற, தேவனுக்கு கனம் செலுத்தாத, தேவ பயம் இல்லாமல், தேவனை உயர்த்தாமல், அவமரியாதையாய் தேவ சமூகத்தில் நடந்து கொள்வதற்கு எதிரானவைகள், தேவனுடைய ராஜாவினுடைய அலங்கத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியவைகள் அவைகள். So you need to realize that you are in God's presence. ஆகவே நீங்கள் தேவனை சந்திக்கக்கூடி வரும்பொழுது நீங்கள் தெளிவாக உணர வேண்டும், நீங்கள் சாதாரண இடத்தில் இல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள். That is not to be taken lightly. அதை ஒரு சாதாரணமா மேலோட்டமா எடுத்துக்கொள்ள கூடாது. When you dedicate some time to God and to being in His presence, you just you are 100% in. ஆண்டவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கும் பொழுது, ஜபத்துக்காக, துதி ஆராதனைக்காக ஒரு நேரத்தை பிரத்யேகமா தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது 100% அதுல நீங்க ஈடுபடணும், அதுல முழுமையா அர்ப்பணிச்சு பயபக்தியா செயல்படணும். As befitting and as appropriate in the presence of the King of the universe. அகில உலக ராஜாவினுடைய அரண்மனையில் அவருக்கு முன்பதாக அவருடைய சன்னிதானத்தில் இருப்பதை உணர்ந்து அதற்கேற்ற விதமாய், அதற்கு பொருத்தமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். Doesn't God deserve that? கர்த்தர் அதுக்கு தகுதி உள்ளவரா இருக்கிறாரா இல்லைங்களா? So we have this scripture from the Old Testament where God kind of having a heart-to-heart talk with His people through the prophet. இங்க ஸ்கிரீன்ல காண்பிக்கிற இந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. தேவன் தன்னுடைய இருதயத்தை தனக்கு கனம் செலுத்த வேண்டியதை குறித்து தன்னுடைய தீர்க்கதரிசி மூலம் தன்னுடைய மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக வெளிப்படுத்துவதை, உறுதியாக சொல்வதை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். And blaming them for their irreverence and dishonoring Him. ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற, அவருக்கு அவருடைய பிரசன்னத்தை அவமதிக்கிற அவருடைய செயல்களை கண்டித்து ஆண்டவர் அங்க பேசுவதை பார்க்கிறோம். He says, "A son honors his father and a servant his master." ஒரு குமாரன் தன் தகப்பனை கனப்படுத்துகிறான், அதே போல ஒரு வேலையாள், ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானை கனப்படுத்துகிறான். If I am a father, as you call me, I'm adding the part as you call me. நீங்கள் என்னை அழைப்பதை போல நான் உங்கள் தகப்பனாய் இருந்தால், where is my honor? எனக்குரிய கனம் எங்கே? I hope you're hearing that in your heart today. God is asking you, where is my honor? நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு உங்க இருதயங்களிலே அந்த தேவ சத்தம் கேட்கிறது, நீங்கள் அதை உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? And this question from God is dismissing and displacing and
like clearing any irreverence from your heart. தேவனிடத்தில் வருகிறதான இந்த வைராக்கியமான கேள்வியானது என்னுடைய இருதயங்களில் இருக்கிறதான தேவனுக்கு ஏற்காத அந்த தேவ கணம் செலுத்தாத தேவனை மதிக்காத ஒரு செயலை அகற்றுகின்றன. அந்த அசுத்தங்களை நீக்கி நம்மை சுத்தப்படுத்துகின்றன. Especially when you dedicate time and you come together in God's presence. விசேஷமாக நீங்கள் ஒரு நேரத்தை ஜெபத்துக்கென்று, ஆராதனைக்கென்று, வேத பாடத்துக்கென்று ஒதுக்கி அதுக்குன்னு கூடி வரும்பொழுது நீங்க கனவீனமா மேலோட்டமா இருக்கக்கூடாது என்பதை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. Approach his presence with honor. அவருடைய பிரசன்னத்தை கனத்தோடு அணுகுங்கள். And he continues, and if I am a master, where is my fear? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆண்டவர் தொடர்ந்து கேட்கிறார் பாருங்க. Says the Lord of hosts to you, O priests who despise my name. ஆவிகளின் தேவனேவைகளே உங்களுக்கு சொல்லுகிறார். ஆசாரியர்களே, என்னுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிறவர்களே என்று சொல்லுகிறார். And then the prophet takes the other side of the conversation, and he says, but you say, like as priests and as people, how have we despised your name? அவ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தின தீர்க்கதரிசி மறுபக்க உரையாடலை அங்க வர்ணிக்கிறார். தேவனுடைய மக்கள் அல்லது ஆசாரியர்கள் சொல்வதை போல அங்க இருக்கிறது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எப்பொழுது உம்முடைய நாமத்தை கனவீனப்படுத்தினோம் என்று கேட்கிறீர்கள். And the answer in verse 7, by offering polluted food, or like not kosher food, upon my altar. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பலிபீடத்திலே அசுத்தமானதை நீங்கள் படைப்பதன் மூலமாக என்னை அவமானப்படுத்துகிறீர்கள், கனவீனப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அசுத்தமான காணிக்கைகளை கொடுப்பதன் மூலம். And then the other side of the conversation again, how have we polluted you? நாங்கள் எப்படி உம்மை அசுத்தப்படுத்தியிருக்கிறோம் என்று மறுபடியும் மக்கள் கேட்பதைப் போல இன்னொரு உரையாடல். The answer is by saying that the Lord's table may be despised. ஆண்டவருடைய பந்தி அவ்வளவு முக்கியமா அப்படின்னு அல்லல் தட்டுவதன் மூலம், அப்படி சொல்லுவதன் மூலமாக என்கிறார். When you offer blind animals in sacrifice, is that not evil? நீங்கள் குருடான பழுதான மிருகங்களை எனக்கு பலியிடுவது அது தீமை இல்லையா, தவறு இல்லையா என்று கேட்கிறார். And when you offer those that are lame or sick, is that not evil? வியாதிப்பட்ட, முடமான, அப்படிப்பட்ட பழுதான மிருகங்களை பலியிடும் பொழுது அது எனக்கு தீமையானது அல்லவா என்று கேட்கிறார். So in the Old Testament, the sacrifice system, God said you offer as a sacrifice the best animals in your flock. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த பலிமுறைகளிலே பலி செலுத்த வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ பழுதற்றதை, உன்னுடைய மந்தையிலே சிறப்பானதை அங்கே கொண்டு வந்து பலியிட வேண்டும் என்கிறார். The best lamb, the best cow. சிறந்த ஆட்டை, பழுதற்ற அந்த கன்றுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும் என்கிறார். An animal without blemish. பழுதற்ற ஒரு மிருகத்தை பலி செலுத்த வேண்டும். And now I think you can draw the parallel. We have talked extensively about like all the sacrifices of the Old Testament. The New Testament applies them as like the spiritual sacrifices. அப்போ இவைகளை ஞான அர்த்தமாக நாம் ஒப்பிட்டு வியாக்கியானப்படுத்த வேண்டியதென்றால், புதிய ஏற்பாட்டிலே நாம் செலுத்துகிற எல்லா விதமான ஆவிக்குரிய பலிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களாகிய பலிகளை செலுத்தியது என்பது புதிய ஏற்பாட்டிலே நாம் செலுத்துகிற துதி ஸ்தோத்திரங்களாகிய ஆவிக்குரிய பலிகளுக்கு ஒப்புமையாக காணப்படுகிறது. So, and even in the Old Testament, they realized that
these animal sacrifices are but shadows to, like, for example, in the Old Testament, they say the sacrifice of praise, the one who sacrifices thanksgiving honors me. That's in the Old Testament. So they realize that they are shadows to spiritual, sacrifices that are coming from your heart. பழைய ஏற்பாட்டிலேயே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தைகள், சத்தியங்கள், வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடை சொல்லுகிறது இந்த பலிகள் எல்லாம் நிழலாட்டமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மிருகங்களை பலி செலுத்துகிற அந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நாம் செலுத்துகிற ஆவிக்குரிய பலிகளாகிய அந்த துதிகளை, ஸ்தோத்திரங்களை, தேவனை உயர்த்துவதை முன்னடையாளமாக காட்டுகிறது என்பதை பழைய ஏற்பாடை உறுதி செய்கிறது. So when we offer the blind animal, the lame animal, the sick animal, that's despising God. That's an insult to God. ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி நாம் பழுதான, குறைவுள்ள, குருடான, முடமான, வியாதிப்பட்ட மிருகங்களை தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது அது தேவனை கனவீனப்படுத்துகிறதை காண்பிக்கிறது. When we come in God's presence and we offer less than our best with 100% of our attention and honor to God, that's an insult to God. That's despising God in His அதே presence. போலவே நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் நம்முடைய முழு கவனத்தை அவர் மேல் செலுத்தாமல் நம்மால் எவ்வளவு சிறந்ததை அல்லது எவ்வளவு சிறந்த முறையில் நாம் அவருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்காமல், அப்படி அவரை அணுகாமல், துதிக்காமல் இருப்பது அவரை கனவீனப்படுத்துவதாக, அவரை கேவலப்படுத்துவதாக காணப்படுகிறது. Anything else can wait. வேற எப்படி நாம் நடந்து கொள்ள முடியும்? Honoring or greeting one another can wait. அப்ப ஒருவரை ஒருவர் நம்ம கனப்படுத்துவது, ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது, அதுலயும் நாம் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? Talking about anything else, discussing any or being distracted by any other topic, even a godly one, that can wait. நல்ல கவனிங்க. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஒருத்தர் பார்க்கறதுக்கும், வாழ்த்துவதற்கும், விசாரிப்பதற்கும், உதவி செய்வதற்கும், சேவை செய்வதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா அதுவுமே ஆண்டவரை கனவீனப்படுத்துவதா இருக்குமா அல்லவா? Think about it with me. Doesn't God deserve an hour or two of your time where He is 100% the focus of you? You're talking with Him. நல்ல கவனிங்க. நாம் கூடி வரும்பொழுது தனிப்பட்ட முறையிலோ, சபையாக, பொது கூடுகையாக இருந்தாலும், ஜெபமோ ஆராதனையாக இருந்தாலும், அவரை பற்றி நம்ம பேசுறதை விட அவரிடத்தில் பேசுவது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவரை பார்த்து பேசுவது, துதிப்பது, நன்றி செலுத்துவது, ஆராதிப்பது, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவருக்கு கொடுக்கறது முக்கியமா இல்லையா? And hearing from Him. அதே போல அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கவனிப்பதும் முக்கியமா இல்லையா? He is totally worthy. அவர் முற்றிலும் தகுதியானவராக இருக்கிறார். So let's give Him what is befitting and appropriate. ஆகவே தேவனுக்குரிய கனத்தை, தேவனுக்குரிய பயபக்தியை தேவனுக்கே நாம் செலுத்துவோமாக. And then he says, the God, like speaking in the prophet, and he says, try that with your governor. அப்புறம் ஆண்டவர் அங்க சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. உதாரணம், எப்பா உங்க நாட்டில் இருக்கிற உங்களுடைய அதிகாரிக்கு அப்படி செய்வீங்களா? அது செஞ்சு பாருங்க பார்ப்போம். Present that to your governor. உங்களுடைய ஆளுநருக்கு இந்த மாதிரி குறைவானதை போய் கொடுத்து பாருங்க, அவர் உங்க மேல சாதகமா இருப்பாரா பாருங்க.
if you giving the animal not to God, but giving it as a gift or a present to your king, to your prime minister, to the governor of your state. இது Well, கடவுளுக்கு and you கொடுக்கறத give him பத்தி சொல்லல. அவர் and சொல்றாரு, you give him உதாரணத்துக்கு உங்க நாட்டினுடைய தலைவருக்கு, பிரதம மந்திரிக்கு, ராஜாவுக்கு, ஆளுநருக்கு இந்த மாதிரி பழுதானத, முடமானத, வியாதி வந்த ஒரு மிருகத்தை கொண்டு போய் ஒரு பரிசா ஒரு நன்கொடையா கொடுத்து பாருங்க. you won't dare to give him a blind animal or a sick animal or a lame animal. அப்படி நீங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு பழுதானத, வியாதியானத, குருடான ஒரு பலவீனமான பழுதுள்ள மிருகத்தை கொண்டு போய் கொடுப்பீங்களா? You want to try? Present that to your governor. Will he accept you or show you favor? வேணா நீங்க அப்படி போய் செஞ்சு பாருங்க, முயற்சி பண்ணுங்க, கொடுத்து பாருங்க. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது அந்த ஆளுநர், அந்த அதிகாரி உண்மையிலே அதை ஏத்துக்குவாரா, உங்களுக்கு சாதகமா இருப்பாரா பாருங்க. Well, imagine that you are in the presence, like the same group praying. Imagine that you are in the presence of you are at your governor's office. இப்போ இந்த ஜெப கூட்டத்துல இப்போ இணைஞ்சிருக்கிற நீங்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆளுநர் அல்லது ஒரு கலெக்டர், ஒரு முக்கியமான அதிகாரி முன்னால போய் கூடியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. A high official or a president or yeah, ruler. ஒரு ஒரு உயர் அதிகாரி, ஒரு முதலமைச்சர், அந்த மாதிரி அவருடைய முன்னால சன்னிதானத்தில் கூடியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. There are things that you will never dare to do in their presence. அவங்களுக்கு முன்னால சில காரியங்களை நீங்க செய்ய துணிய மாட்டீங்க, அடக்கம் ஒடுக்கமா இருப்பீங்க. The whole time will be dedicated to this honor of being in the presence of your ruler. உங்களை ஆளுகிற அதிகாரிக்கு முன்னால இருக்கிற அந்த நேரத்தை, எல்லா முழு நேரத்தையும் நீங்க முழு கவனத்தோட அர்ப்பணிப்போட செயல்படுத்துவீங்க. ஏனோ தானோன்னு சாதாரணமா மத்த நேரத்துல இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. There will not be distractions. அங்க கவனச்சிதறல்கள் இருக்காது. They will not be talking to each other as though the governor is not there. அங்க முன்னால கவர்னர் இல்லாதது மாதிரி ஏதோ நம்ம சும்மா உட்காந்துக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதெல்லாம் இருக்காது. அவரையே பார்த்துட்டு இருப்போம். Nothing will take the priority. It will be as important as just all eyes on them and all conversations directed to them. வேற எதுவுமே நமக்கு முக்கியமா இருக்காது. அந்த உயர் அதிகாரி, அந்த ஆளுநர், அவர் மேலேயே நம்ம கவனம் இருக்கும். அவரை பத்தியே பேசுவோம், அவர்கிட்டயே பேசுவோம், முழு கவனம் செலுத்துவோம். And all ears are open to the governor and eager to hear what he has to say. நம்முடைய முழு செவிகளும் இருதயமும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதற்கு திறந்திருக்கும். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆர்வமாக கேட்க, கவனிக்க ஆயத்தமா இருக்கும். How much more the governor of all governors, the Lord of all lords, the King of all kings. அப்படியானால் எல்லா ஆளுநருக்கு மேலான ஆளுநருடைய பிரசனத்தில் எவ்வளவு அதிகமாக நாம் காணப்பட வேண்டும். எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா கர்த்தாக்களுக்கும் மேலான கர்த்தர், அவருடைய பிரசனத்தில் நாம் எவ்வளவு அதிகமான ஒரு பயபக்தியோடு இருக்க வேண்டும். Why do you think that it's okay to be irreverent in his presence? ஏன் மகாதேவனுடைய பிரசன்னத்தில் சன்னிதானத்தில் வரும்போது மட்டும் பரவாயில்ல ஆண்டவர் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாருன்னு ஏன் ஏனோ தானோ என்று இருக்கிறோம்? Why do you think it's okay to be distracted even by each other in his presence? நம்ம தேவ சந்நிதியில இருக்கும்போது ஒருத்தரை பார்த்து பேசுறதுனால நம்ம ஏன் கவனங்களை சிதறடிக்க வேண்டும்? அது பரவாயில்லன்னு ஏன் நினைக்கிறோம் தேவ சமூகத்துல? Nothing is more important than giving the king his honor. ராஜாவுக்கு உரிய கனத்தை செலுத்துவதை காட்டிலும் வேறு எதுவும் நமக்கு அதிக முக்கியமானது, முன்னுரிமை வாய்ந்தது அல்ல. It is appropriate to protect this time. அந்த புனிதமான நேரத்தை பாதுகாத்து, guard it. அதை காத்து கொண்டு பயன்படுத்துவது அவசியம் அல்லவா?
it's important to keep the focus on God. நம்முடைய கவனத்தை முழுவதுமாக தேவன் மேல் செலுத்துவது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. Even when you share something, you share it in the spirit of prayer and worship and praise, and two, it returns and leads the group to more honor and worship and praise to God. நீங்க சாதாரணமா ஏதாகிலும் ஒன்று பகிர்ந்து கொள்வதாக என்றாலும், ஒரு சாட்சியோ, ஒரு ஜெப குறிப்போ, ஒரு கருத்தோ நீங்க சொல்வதென்றாலும், தேவ சமூகத்தில் அதை பயபக்தியோட, தேவனுக்குரிய கனத்தோட நீங்க அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அது பிரதிபலித்து மற்றவங்களுக்கும் தேவன் மேல கனத்தையும், தேவ பயத்தையும், முக்கியத்துவத்தையும் அது கொண்டு வரும் அல்லவா? It is no time for casual conversations that are going anywhere. தேவ சமூகத்திலே கூடி வரும்பொழுது, மற்ற நேரங்களிலே அங்கே இங்கே போகும்போது சாதாரணமா பேசுறது போல நாம் பேசக்கூடாது. நாம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். And verse 9, and now entreat the favor of God. ஆகவே வசனம் 9 சொல்கிறது, தேவனுடைய தயவை நாடுங்கள். That he may be gracious to us. அவர் நம்மேல் கிருபையாய் இருக்கும்படியாக அவருடைய தயவை நாடுங்கள். Says the Lord of hosts. ஆவிகளின் தேவன் அதை நமக்கு சொல்கிறார். சேனைகளின் தேவன் அதை உரைக்கிறார். All right, I'm going to stop sharing the presentation. பிரசன்டேஷன் அந்த பாடத்தை அந்த திரையில காட்டுவதை நிறுத்தப் போகிறேன். There's a lot more to practical tips in how to pray together, how to lead, or how to conduct a prayer meeting. நாம் எப்படி ஜெபிப்பது, எப்படி இணைந்து குழுவாக ஜெபிப்பது, எப்படி அந்த ஜெப கூட்டங்களை, ஆராதனைகளை வழிநடத்துவது என்பதை குறித்த நடைமுறைக்கு ஒத்துவரக்கூடிய ஆவிக்குரிய ஆலோசனைகள் இன்னும் நிறைய இருக்கின்றது. We'll continue that next time. அவைகளை அடுத்த முறை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம், பயிற்சி செய்வோம். But meanwhile, do your best to get together with your prayer group or with your church and dedicate time to God. அடுத்த முறை நாம் கூடி வந்து இன்னும் ஆழமாக அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு இடையில் நீங்கள் கூடுகிற கூட்டங்களில், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களில், ஆராதனைகளில் இவைகளை பயபக்தியோடு பயிற்சி செய்யுங்கள், கடைபிடியுங்கள். With praise and worship and thanksgiving. தேவனுக்கேற்ற தேவ பயத்தோடு கூடிய துதியினாலும் ஆராதனையினாலும் நன்றி செலுத்துதலினாலும் தேவனை கனப்படுத்துங்கள். With all honor and reverence to God and his presence. தேவனுக்கே உரிய, தேவ பிரசன்னத்திற்கே உரிய, அவருக்கு மட்டுமே உரிய அந்த தெய்வ பயத்தோடும் கனத்தோடும் அதை செய்யுங்கள். Practice listening to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவியில் இருதயத்தில் உணர்த்துவதை கவனித்து கேட்பதை பயிற்சி செய்யுங்கள். Practice being led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதுமே வழிநடத்தப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை பயிற்சி செய்யுங்கள். In everything you say, you pray or sing or read. நீங்க என்ன பேசினாலும், எப்படி பழகினாலும், எதை வாசித்தாலும், நீங்க ஜெபித்தாலும், என்ன செஞ்சாலும் ஆவியிலே ஆவிக்குரியவர்களாக செய்ய, பகிர்ந்து கொள்ள பயிற்சி செய்யுங்கள். And in everything you don't, maybe you're the kind of person that the Holy Spirit is training you in quieting yourself. சில நேரத்தில் ஆவியானவர் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒழுங்குபடுத்துவார், அமைதிப்படுத்துவார். நீங்கள் செய்யாமல் இருப்பதும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. In practicing self-control over your spirit. உங்கள் ஆவியின் மேலே ஒரு சுய கட்டுப்பாட்டை நீங்களே கடைபிடிப்பீர்கள். Next time I'll talk to you about that. The spirits of prophets are subjects to the prophets.
தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறது என்பதை குறித்த சத்தியத்தை அடுத்த முறை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். You whatever happens, whatever is going on in your mind, in your heart, in your spirit should be, you should be in control of that. உங்கள் மனதிலும் உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆவியில நடைபெறுகிற காரியங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, ஆளக்கூடியவர்களாக, கட்டுக்கோப்புக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படித்தான் அது இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். So maybe like that's not the usually the majority, but maybe you're that person who needs to practice being quieted and practice self-control. பொதுவா சபைகளிலே கூடுகையிலே அப்படி ஆவியை கட்டுப்படுத்துகிற அளவுக்குள் சமநிலைக்குள் கொண்டு வருகிற பழக்கங்கள் இருக்கிறதில்லை. ஆனால் நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம், கடைபிடிக்க போகிறோம். ஆவியானவர் சில நேரத்தில் நம்மளை அமைதிப்படுத்துவார், அமைதியாக இருக்க சொல்வார். ஆவியிலே நாம் ஆவியை கட்டுப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Amen. ஆமென். Amen. All right. Now Amen. turn on your microphone at least. Microphone and camera would be nice. And share some feedback with me. I'm going to start with feedback on the chat from Gotham. Gotham is still with us? Yes, he is. கௌதம் போட்டீங்களா? எல்லாரும் உங்கள் முகங்களை காட்டுங்கள், அகங்களை பகிருங்கள். உங்களுடைய மைக் ஆன் பண்ணுங்க, படத்தை காட்டுங்க, முகத்தை காட்டுங்க. என்ன கற்றுக்கொண்டீங்க அந்த கருத்துக்களை, சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். Aida and Teresa, good to see you. ஐடா, தெரேசா, உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. கௌதம், இணைந்திருக்கிறீர்கள். எல்லாரையும் பேர் சொல்றதுனால எல்லாரையும் பார்க்கறது சந்தோஷம். ஆமா. Gotham, Meena, Thunai, மீனா, Pastor Maharesh, Pastor Magesh. I just met him today and sent him link and he joined immediately. Very good. Welcome, brother. Yeah, he is a son of a pastor and his dad is no more. He was a senior pastor. He was doing IT profession. He left everything and full-time serving the Lord. God connected us today. All right. Yes. Praise the Lord. Praise the Lord. Praise the Pastor. Pray, Okay, good to Pastor. see you. Okay. Sure, Pastor. எல்லாரையும் பார்க்கறது சந்தோஷம். யார் யார் பகிர்ந்து கொள்றீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. Sue, good to see you. உங்களுடைய டேட்டா லேட்டா வந்ததுனால நான் நடுவில் ஜூட்டா வர வேண்டியதாகி போச்சு. All right. So Gotham says on the chat, praise the Lord, Pastor. I'm conducting youth meeting in my church on every month of second Sunday. But for the past 2 months, I couldn't reach them because I'm out of town. From next month onward, I'm planning to share the message, what I have learned in our Bible class among my church youth, as well as among the worldly people, like people. Yeah. Well, thank you, Gotham. Yeah, that's very good. நன்றி கௌதம் அவர்களே. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 மாசம் நான் வெளியே இருந்தேன். எங்க சபையில 2வது ஞாயிற்றுக்கிழமை நான் யூத் மீட்டிங் நடத்துவேன். இங்க கத்துக்கிறதுலாம் அங்க சொல்லுவேன். இப்போ இடையில சொல்ல முடியாம போச்சு. ஆனா வரும் நாட்கள் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன், மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்வேன்னு சொல்லுகிறார். வெரி குட். நன்றி கௌதம். அடுத்தவங்க. Anyone else has some feedback or something that stood out to you this time? Something that you're planning to do? How are you planning to practice that with your group? நீங்க கற்றுக்கொண்டதை உங்க குடும்பத்தில் எப்படி கடைபிடிக்க போறீங்க? இன்னைக்கு கற்றுக்கொண்டதை குறித்த ஃபீட்பேக் வேற யாரும் சொல்றீங்களா? Shall I share my feedback also? Sure. Today I learned why worshiping God is important. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். Go ahead. He is capable for worshiping and thanksgiving. நம்முடைய துதிக்கும் ஆராதனைக்கும் அவர் பாத்திரராய் தகுதியானவராய் இருக்கிறார். Worshiping is the right thing to do. ஆராதிக்கிறது, துதிக்கிறது தான் சரியான காரியம், செய்ய வேண்டிய ஒன்று.
it is very healthy to start with worship. அப்படி ஆண்டவரை துதித்து ஆராதிப்பது தான் ஆவிக்குரிய காரியமாகும். ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியமாகும். Worship is a reminder to realize how God is and how awesome He is, how mighty He is. தேவன் எவ்வளவு சிறந்தவர், ஆச்சரியமானவர், உன்னதமானவர் என்கிறதை ஞாபகப்படுத்துகிறது தான் அதை அதை ஏற்றுக்கொள்கிறது தான் ஆராதனையாக இருக்கிறது. And the second more important thing I learned today is how to approach God in His presence. ரெண்டாவது நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ராஜாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் எப்படி அவரை அணுக வேண்டும், அவர் சந்நிதி முன் எப்படி வர வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். Approach His presence with honor. அவருடைய பிரசன்னத்தை பயபக்தியோடு நாம் அணுக வேண்டும். The animal sacrificing in the Old Testament is being It the seems shadow like you of... are repeating the whole lesson. We want a summary. We don't want to repeat the preaching. All right. I love you, Teresa. I have to I'm say, going to end. மொத்த பிரசங்கத்தை திருப்பி சொல்ற மாதிரி இது. நாங்க அங்க திருப்பி சொல்லமா, அது சுருக்கி சொல்லணும். The teacher. I only learned two things: why worship is important and how to approach His presence. ரெண்டு காரியத்தை கற்றுக்கொண்டேன். நறுக்குன்னு சுருக்கமா சொல்லிட்டா பாரு, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா. தேவனை ஆராதிப்பது ஏன் முக்கியம், அவருடைய சன்னிதானத்தை எப்படி அணுகுவது, அது கற்றுக்கொண்டேன். So Teresa, I have to say that you're more articulate than me. தெரேசா, என்னை விட நல்லா பிரசங்கம் பண்றமா நீ, விவரமா விளக்கமா சொல்ற நீ. I still have some points to tell, but I summarized it anyway. You said it better than I ever can. நான் சொல்ல முடிஞ்சதை விட நான் என்னை விட சிறப்பாவே நீ சொல்லிட்டோமா, அது மாதிரி என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. Thank you. Anyone else? Quickly. சீக்கிரம். நாம் ஒவ்வொரு முறையும் ஆராதிக்க வரும்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் என்றதை உணரணும். தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்ற பயபக்தியோடும் கனத்தோடையும் நம்ம ஆராதிக்கணும்ன்றதை நான் Every time we come in the presence of God, we must realize that God is there in front of us, and we must honor His presence and approach Him with due respect and reverence. Okay, next. Meena sister, go ahead. I learned that distractions can be strongholds, and they're not really necessary. Like a phone should not be governing our lives with emergency or urgency, especially when we're in front of God and giving, and the Holy Spirit is receiving and giving worship and praise. தேவனுக்கு முன்னால நம்ம இருக்கும்போது, ஆவியானவர் பலமா கிரியை செய்யும்போது, நம்மளை நிரப்பும்போது, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆவியானவர் நம்மகிட்ட பேசுற அந்த நேரத்துல இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளவு முக்கியமா இருந்தாலும், அவசரமா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு தேவன் மேலேயே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அம்மா சுருக்கமா சொல்லிட்டாங்க. மீனாம்மா. நாம் ஒருவருக்கொருவர் விசாரிப்பதும் அப்புறம் உதவி செய்வது, அந்த மாதிரி ஒரு கவனத்துக்கு இருந்தாலும் நாம் அவரிடத்துல பேசுவது, துதிகளை செலுத்துவது, அது மிக முக்கியமானதா இருக்கிறது. It is so important to serve one another, help one another, talk to one another, greet one another, but our focus must be, the most important thing should be God, and in His presence we must always give reverence to God and God alone. These serving one another should not be distracting us to focus on God. Great. சொல்லுங்க. சரி, we are more 10 minutes more. Anybody else? I was reminded of சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ணிடுங்க வருண செல்வி ஐயா. I was reminded of even good things, religious, may seem to be religious or spiritual, even things about God, talking about God to one another, may seem to be godly, but they may be a distraction
as Sue and Meena said, that we should be aware of these things and avoid those things when we are in the presence of God, that we must be 100% fully focused on God, yielded to God. Amen, amen. I Yeah. have to let you go, Yes, please. and I'm going to open my camera to say wave for you. Good to see you all. Yes, Have a good எல்லாரையும் week. பார்க்கறது ரொம்ப நன்றி. உங்களை நான் விட்டுறேன். எல்லாரும் போங்க, போய் நல்லா தூங்குங்க. தேவ பிரசன்னத்தில் இளைப்பாருங்க. Keep the fire burning. Amen. தேவனுடைய அக்கினி நமக்குள் பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும். அதை அவிந்து Good night. போக விடாதீர்கள். அவியாமல் காத்துக் கொள்ளுங்கள். அக்கினி அவியாமல் Good night. இருக்கட்டும். எல்லாருக்கும் And இரவு Sue is வணக்கம். sending you proskuneos, and I'm sending you proskuneo. Thank you, Sunday. நானும் சூவும் எப்பவும் போல உங்களுக்கு வாழ்த்துக்களை அன்புகளை பகிர்கிறோம். Amen. நன்றி. Blessings. Love you. இந்த இரவு உங்களுக்கு இனிய இரவாகட்டும். Bye. Good இறை night. வாழ்த்துக்கள். இறை சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளட்டும். இரவு வணக்கம்.